ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ராயலை பற்றி தான். இதை பற்றி பேசினாவே உங்களுக்கு கடுப்பாகும். ஸோ அந்த அளவுக்கு கடும் கோபத்தில் இருப்பீங்க இல்லையா? ஓகே, அதை விட்டுடலாம். இப்போ நான் இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம ராயலாவில் வித்ட்ரா பண்ணணும் என்ன சொல்லியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னா 6000 பிளானாக இருந்தால் 3000க்கும், 2000 பிளானாக இருந்தால் 1000க்கும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 பிளான் ஜாயின் பண்ண ஒருத்தருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி விட்றேன். ஸோ அதோட வீடியோ தான் இது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ண கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே ப்ரொமோஷன் பேக் 2ன்னு இருக்குது இல்லையா, அது கிளிக் பண்ணால் போதும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் தான் நாம் வந்து நம்மளோட அதோட ப்ராடக்ட்ஸை நம்மளோட கார்டில் ஆட் பண்ணணும். ஸோ கவனமாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் போது, அதாவது 2000 பிளானில் 1000க்கு பர்ச்சேஸ் பண்ணணும். அவங்க கொடுக்குறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். நாம் விருப்பப்படி வாங்க முடியாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம பை பண்ணணும், சரிங்களா? ஸோ மேலே 3000 இருக்குது, கீழே 2000 இருக்குது, சரிங்களா? ஐ மீன் 1000க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் 2000 இருந்தால். கீழே ரிமூவ் ஃப்ரம் கார்டுன்னு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுங்கள். உங்கள் கார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அது தெரியாமல் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே ஆட் டு கார்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து எந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அப்டேட் டு கார்டு, ரிமூவ் ஃப்ரம் கார்டு, கோ டு கார்டுன்னு இருக்கும். அப்டேட் கார்டுனா அதாவது நீங்கள் ஆல்ரெடி தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வேறு எதுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட் டு கார்டு கொடுத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கார்டுக்குள்ளே அது சேவ் ஆகும், போய்ட்டு கார்டில் உட்காரும், சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆட் டு கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் ஒரு சில பேங்க் ஆப்ஷன் வரும். அதில் எந்த பேங்க் உங்களுக்கு இதாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா கீழே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? அதை அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பேயில் போய்ட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாக எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்டு ட்ரான்சாக்ஷன் ஐடியும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ரஸ் கேட்கும். அட்ரஸை கொடுத்துட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் போட்டது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆனதும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே காமிக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு 1500 நமக்கு 1000க்கு தராங்க. அதேமாதிரி ஆர்டர் டேட்டு, ஆர்டரோட நம்பரு எல்லாமே உங்களுக்கு A to Z ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ இது எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துடுங்க. A few moments later. பின்னாடி இது எப்படி நான் பார்க்குறது அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஆர்டர்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வித்தின் 2 or 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை செக் பண்ணிவிட்டு அந்த இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் அதையும் இங்கே காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்னு வந்துடும். கம்ப்ளீட் ஆனதும் வித்ட்ரா போடலாமான்னு சொல்லிட்டு சில பேர் உடனே ஓடுவீங்க. போய் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா உங்களால் நான் பே பண்ணிட்டேன், அடுத்து எனக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு, வித்ட்ரா போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணுங்கள். கடைசியில் சாட்டர்டேன்னு இருக்கு இல்லையா, எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே மட்டும்தான் உங்களால் வித்ட்ரா போட முடியும், சரியா? அதுக்கு முன்னாடி போட முடியாது. ஸோ வெயிட் பண்ணி வித்ட்ரா போடுங்க, சரிங்களா? இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இப்போ பிளான்ஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க, மாறி இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு போடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப்படி வேண்டானா விட்டுறலாம், சரிங்களா? ஸோ உங்களோட விருப்பம் தான். ஓகே கைஸ், கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பை அண்ட் see you.